السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு துஆ, நம்முடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய துஆ, அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துஆ, பிறரிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலைகளை விட்டும் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். இவ்வாறு ஏராளமான சிறப்புகளுக்குரிய ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அதே போன்று அல் குர்ஆனும் நமக்கு ஏராளமான துஆக்களை கற்றுத் தருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த துஆவை அறிவிப்பு செய்கிறார்கள். முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 7064வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாதி வரப்பல் அர்தி வரப்பல் அர்ஷில் அதீம் ரப்பனா வரப்ப குல்லி ஷைஇன் ஃபாலிகல் ஹப்பி வன்னவா ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناصيته اللهم أنت أول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء أقضي أن الدين وأغننا من الفقر. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாதி வரப்பல் அர்தி வரப்பல் அர்ஷில் அதீம் ربنا ورب كل شيء خالق الحب والنوى ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناصيته اللهم أنت أول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء قضي أن الدين وأغننا من الفقر. இந்த துஆவினுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், வானங்களின் அதிபதியே, பூமியின் அதிபதியே, மகத்தான அரியாசனத்தின் அதிபதியே, எங்கள் இறைவா, அனைத்து பொருட்களின் அதிபதியே, தானிய வித்துக்களையும் விதைகளையும் பிரித்து தாவர வர்க்கத்தை முளைப்பிப்பவனே, தௌராத், இஞ்சில், ஃபுர்கான் ஆகிய வேதங்களை அருளியவனே, அனைத்து பொருட்களின் தீங்கிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகின்றேன். அவற்றின் முன்னேற்ற ரோமங்களை நீயே பிடித்துள்ளாய். இறைவா, நீயே ஆரம்பமானவன், உனக்கு முன்னர் வேறெதுவும் இல்லை. நீயே இறுதியானவன், உனக்கு பின்னர் வேறெதுவும் இல்லை. நீயே மேலானவன், உனக்கு மேலே வேறெதுவும் இல்லை. நீயே அடித்தளமானவன், உனக்கு கீழே வேறொன்றுமில்லை. எங்கள் கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக. ஒருமையிலிருந்து காத்து எங்களை தன்னிறைவு கொள்வச் செய்வாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம்.